கப்பிங் போட்டோஸ்ல நீங்க பார்க்கலாம். இந்த ஷோல்டர் மேல அப்படியே ஒரு பந்து போல அந்த காத்துடைய படிமானம் அந்த பாலன்ஸ் சாக்கெட் போன்ல போய் உட்காரும். அப்ப நம்ம உடம்புல மூமெண்ட்ஸ், இந்த காத்தா இருக்கட்டும், இல்ல நீரோட்டமா இருக்கட்டும், ரத்த ஓட்டம், இது எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நின்னா நமக்கு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது. அப்ப எல்லாவற்றுக்குமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து தான் எல்லா விஷயங்களுமே அது எடுக்குது, நல்லதோ கெட்டதோ. அப்ப சாப்பிடுற பொருள் என்ன பண்றோம், அதை எப்படி நம்ம மாற்றி அமைத்து கொள்ள முடியும். அப்ப உணவை மாற்றும் போது ஒரு நோயை மாற்ற முடியும் அப்படின்னு ஏன் யாருமே சிந்திக்கிறது இல்ல. சோ அப்ப நமக்கு அந்த ஷோல்டர் ப்ராப்ளம் நீங்க பார்க்கலாம், வரிசையா நம்ம எல்லா கப்பிங்லயும் காட்டுறோம். அந்த ஷோல்டர்ல எந்த அளவு ஒரு கேசஸ் வந்து டெபாசிட் ஆகுது. இதுல இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பாடியை பில்ட் பண்றாங்க. சோ அப்ப பில்ட் பண்ண வேண்டியது ஹெல்த், கண்டிப்பா மசில்ஸ் கிடையாது, வெறும் சதையை வந்து பில்ட் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. இப்ப நம்ம இந்த ஷோல்டர் பெயினுக்கான ஒரு 10